இப்ப ரெண்டாவது எப்படி வர போறார் இயேசு? ராஜாதி ராஜாவாக, நியாயாதிபதியாக, நீதி உள்ள சிங்காசனத்திலிருந்து எல்லாரும் விசாரிக்கிறது வரப்போற. அதுக்குத்தான் வருவார தவிர இப்ப நீங்களும் நானும் குழப்படி செய்யும் பொழுது ஏசப்பா வந்து உனக்கு நிக்காத போ அப்படி சொல்ல மாட்டேன். ஆதாமவாளுக்கு சொன்னார், தோட்டத்துள்ள கனி என்ன செய்யாங்களா? சாப்பிடாங்களா. ஆனா நம்ம ஆக்களுக்கு இப்பயும் எங்கட ஆக்கள் அப்படித்தான். செய்யாதீங்கன்னு ஒன்றை சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? அதை செய்தாதான் அவங்களுக்கு திருப்தி. இல்லையா? மங்கி மாதிரி இந்த வாழைப்பழத்தை கொடுத்துட்டு உரிச்சு சாப்பிடக்கூடாது, நீ அப்படியே வச்சு வந்த கதை மாதிரி அது என்ன செய்யும்? அப்படியே பார்த்து வச்சு வச்சு பார்க்க சரிவில் அதை எடுத்து அப்படியே உரிச்சு விழுங்கிடும். அதுக்கு பிறகு பனிஷ்மெண்ட் எல்லாம் நடந்துச்சு, அது வேற பிரச்சனை. இன்னைக்கு உலகமும் அப்படிதான். ஒன்றை செய்யாதீங்கன்னா என்ன செய்யும்? செய்யும். இப்ப ரஷ்யன்காரன் என்ன செய்யறான்? பூமியில இஞ்சால ஓட்ட போட்டு அங்கால போறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அவன் இப்ப இல்ல, 1980லயே ட்ரை பண்ணிட்டான். ட்ரை பண்ணினா இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அரவாசி தூரம் போகல இவன் அனுப்புறதெல்லாம் அங்க எரிஞ்சு சாம்பல் ஆகும். எங்க பூமி உருண்ட வடிவு உங்களுக்கு தெரியும். இஞ்சால ஓட்ட போட்டு அங்கால போகணுமா? நீயா நானா? சில நாடு பேசாம இருந்த ரஷ்யா முடியல. அவன் இப்ப கொண்டு போற மிஷனரிகள், கொண்டு போற ஆயுதங்கள் எல்லாம் நாசமா போகுது. அவனால ஒன்றும் செய்ய முடியல. இப்ப நாசாக்காரன் பாருங்க, அமெரிக்கா என்ன செய்யலாம்? செவ்வாயில தண்ணி இருக்கு, செவ்வாயில வீடு கட்டலாம், செவ்வாயில வாழலாம் என்று அமெரிக்காவிட்டு எல்லாட்டும் டாலர்ல காசும் வேண்டிட்டான், அங்க போய் இருக்கலாம். இதுவரை யாரு போன கதையே இல்ல. கடவுள் என்னத்த மனிதனை வாழ்றதுக்கு வச்சிருக்க? பூமியில நல்லா இருங்கடாப்பா, நல்லா தண்ணி இருக்குது, காத்து இருக்குது, பனி இருக்குது, குளிர் இருக்குது, நீங்க எங்க வாழுங்க. ஆனா மனுஷன் பாருங்க, இல்ல செவ்வாயிலும் தங்கணும். பூமியில இடம் இல்லையோ? 172% தண்ணியால சூழ்ந்து மிச்சம் எல்லாம் இருக்குது. 38% இருக்குது நிலம். அதுல 12% மனுஷன் வாழ்றான், மிச்சம் எல்லாம் அப்படி கிடக்கு, வனாந்திரமாகவே கிடக்கு. மலை நாட்டுல பாருங்க எத்தனையோ தரவழிகள் மலையெல்லாம் கிடக்கு. வடக்கு கிழக்குல பாருங்க வயல்கள், காணிகள், நிலமெல்லாம் கிடக்கு. நாம எல்லாரும் வந்து கொழும்புல இருந்து சும்மா வாடகை கட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனா கிராமங்கள், வில்லேஜ் எல்லாம் இடங்கள் எல்லாம் இருக்கு. இடங்களாமையா இருக்கிறோம். எங்கட மக்களுடைய தொகை 2,38,00,000 மக்கள்லாம். நாங்க ஒரு சின்ன நாடு. எங்க நாட்டிலேயே வாழ இடம் இல்லையா? வேண்டிய இடம் இன்னும் கிடையாது. எல்லாரும் போய் தோட்டம் செய்தாலே நம்ம நாடு எங்கேயோ போயிடும். இது நாம எல்லாம் சிட்டியில வந்து எல்லாரும் காற்று போகாத கிளிக்கூடுகள்ல அடங்கி இருந்து அதுக்குள்ளேயே குடும்பம் நடத்தி அதுக்குள்ளே வாழ்றதால அது வேற பிரஷர், வாடகை கட்டாத பிரஷர் வேற, கூலி கட்டாத, கரண்ட் பில், தண்ணி பில் கட்டாத பிரஷர். இதனால பலர் சோர்ந்து போகிறார்கள். ஆக இன்றைக்கு கடவுள் கூட மனிதனை செய்யாதான்றதான் மனுஷன் செய்தான். இன்றைய கால மக்களும் என்ன செய்கிறார்கள்? செய்ய வேணாம் என்றதான் செய்கிறார்கள். நாம கவனமா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் எதை செய்ய வேணாம் என்று சொன்னாரோ அதை நாம செய்யக்கூடாது. ஆமென். ஆமா இல்லையா? இப்ப ஆண்டவர் சொன்னார் ஓய்வு நாளை. நம்ம ஆட்கள் என்ன செய்றாங்க பாருங்க, படுத்து வீட்டை தூக்குறாங்க பேர். ஆனா வெளிக்கிட்டு வருவாங்க பாருங்க சேச்சு, வெள்ளையும் சுள்ளையுமா. அவெல்லாம் இருந்து பிரயோசனம் இல்லை. கர்த்தருக்குள்ள சரியா இல்லாதவன், கர்த்தர் சொல்றபடி வாழாதவன் கிறிஸ்தவனே கிடையாது. ஆமென். நீ தசவாகம் கொடுக்கலாம், நீ காணிக்க கொடுக்கலாம், நீ பெரிய ஆளா இருக்கலாம், நீ பந்தா காட்டலாம், நீ கர்த்தர் சொன்னபடி நீ நானும் வாழாட்டி நாம் தேவ பிள்ளைகள் இல்லவே அல்ல. என்ன வசனம் சொல்லுது? மறுபடியும் எல்லாரும் வாசிங்க. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து சரிப்படுத்தி தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதிகளை மறந்தீர்களே. இரண்டாவது காரியம், ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் என்றபடினால எங்களை எப்பையும் சிட்சிப்பார். ஏற்றுக்கொள்ற மனசு எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டியது முக்கியம். ஆமென். இப்பொழுது வாசிங்க 7ஆம் வசனம். 3வது காரியத்தை பார்ப்போம். 7ஆம் வசனம் என்ன சொல்லுவது பார்க்கலாம். நீங்கள் சிட்சியை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எத்தனை அப்பா அம்மா இருக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு அடிச்சு அப்பா அம்மா எல்லாம் கையெழுத்துங்க. நல்லா அடி போட்டிருக்கிறீங்க. எஸ், நல்லா. அதுக்காக அடிக்கிறது ஒரு மனசத்தன்மையா அடிக்கணும். பெலிட்டால, தும்பு தடியால. சில அம்மா மாதிரி இருக்கிறாள் கிடக்கிறதாலாம் அடிக்கிறது, அகப்பக்காமல் அடிக்கிறது, சட்டியால தூக்கி குத்துறது,
தும்பு தடியால் அடிக்கிறது சிலருக்கா தெரியாது. தும்பு தடி பிள்ளைகள் அடிக்க தெரியல. என்னத்துக்கு? வீட்டை பெருக்கத்தான் வச்சிருக்கு. சமையல் பாத்திரங்கள்லாம் பிள்ளைய அடிக்கிறதுக்கு இல்லை, அது சமைக்கிறதுக்கு தான் வச்சிருக்கு. சில மனைவிமாருக்கு கணவன் கோபத்துல பிள்ளைகளை போட்டு அட்டி அட்டின்னு அட்டிக்கிறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. சில அப்பாமார் தும்பு தடியால, விளக்கு மாத்தால, கம்பியால. யாழ்ப்பாணத்துல ஊழியம் 97 வயசு, 97ஆம் ஆண்டு ஊழியம் செய்கிற பொழுது எனக்கு 17 வயசு, ஒரு அப்பா பெற்றியது வீடு கட்டுற கம்பியால ஒரு பிள்ளைக்கு அடிச்சு முத்துக்குள்ள பெரிய தளம்பு. அந்த வயசுல நான் போனேன் அவன் வீட்டுக்கு. வெளியே வான்னு, நீ எல்லாம் ஒரு மனுஷன், அவர் கிறிஸ்தவன் கேட்டேன். அவர் என்ன கட்டி பிடிச்சு அழுத, சொரியா இல்லைன்னு. அவருக்கு 40 வயசு, அப்ப எனக்கு 17 வயசு. அவன் நல்ல பிள்ளையா இருந்தான். மனுஷனா நீ? உனக்கெல்லாம் போதிக்கிறேன் பாரு, என்ன கடிக்கணும் இந்த கம்பியால. நான் கட்டி பிடிச்சு அழுது, சாரி, இனிமேல் பிள்ளைகளுக்கு அடிக்க மாட்டா இல்ல, சாரி, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. ஏதோ கிடந்து எடுத்தேன், நான் கிடந்து அடிச்சு அவன் செத்துட்டா என்ன செய்வேன்? பெரிய தழும்பு. நான் நினைக்கிறேன் அவன் இப்பயும் அவன் தழும்பு இருக்கு. பிள்ளைகளை அப்படி சிச்சிக்க கூடாது, அப்படி அடிக்கக்கூடாது. நல்ல இப்பதான் எங்களோட நாடு வளர்ந்துருக்கு பாருங்க. பிரம்பெல்லாம் செய்து விற்கிறாங்களோ, அதை வேணியது கொழுவுங்க, அதை வேணியது கொழுவி காலுக்கு இடையில போடுங்க. பிள்ளைகள் ஒழுங்கா திருத்தி வளவுங்க, விளங்குதா? இது பிள்ளைகளை திருத்துற வயசுல திருத்தாம இப்ப அதுகள் உங்களுக்கு மேலால ஐடியில நிக்க நீங்க பாஞ்சீங்கன்னா நீங்க தான் வெளியா நிக்க வேண்டியது. ஒழுங்கா குடும்ப ஜோர் நடத்துங்க, பிள்ளைகளை கற்றுக் கொடுங்க. பாருங்க வசனம் என்ன சொல்லுது? சிட்சைகளை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரனாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ? எங்களுக்கெல்லாம் அப்பா பெட்டி கிரிட்டு தான் அடிப்பார். இந்த பெட்டியில நெல்லு, நாங்கெல்லாம் அப்படி அடி வேண்டாங்க. உங்களுக்கெல்லாம் அப்படி அடி இல்லை. நீங்க ஓடி திரிஞ்செல்லாம் அடி வேண்டீங்க, நாங்க பெட்டியிலன்னு தான் அட்டியன்னா அடி விழும். பட்டியை விட்டு போகக்கூடாது. பாவை பாப்பா படுக்கையா இருக்கிறார், 210 நாள் அவருக்கு துடைச்ச ஒரு பெம்பஸ்